கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 17. பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்ததைப் போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இம்மாதம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவம், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று தொடர்ந்து நேற்றைய தினத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை ஏளனமாய் பேசினவர்கள் தங்கள் வாயிலே கையை வைத்துக்கொண்டு பிரமித்து நிற்கின்றதான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு 17வது வசனத்தில் அந்த கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, உனக்கு பயப்படுவார்கள். உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவது மாத்திரமல்ல, இவனுக்கா இப்படி நடந்தது என்று சொல்லி தங்களுடைய பலத்தை குறித்து அவர்கள் வெட்கப்பட்டு அங்கே உங்களை பிரமித்து பார்க்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவது மாத்திரமல்ல, இரண்டாவதாக கடவுள் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறார், உனக்கு பயப்படுவார்கள். ஏன்? கடவுள் உங்களிடத்தில் அப்படிப்பட்டதான அதிசயமான காரியங்களை கடவுள் செய்ய போகிறார். கடவுள் செய்கிறதான செயல் அப்படிப்பட்டதான பிரமிப்பை மாத்திரமல்ல, அது பயத்தை உண்டாக்க போகிறது. எகிப்தில் அப்படித்தான் நடந்தது. 10 வாதைகளை யோசித்து பாருங்கள். அந்த 10 வாதைகள் நடக்கும் பொழுதெல்லாம் எபிரேயர் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அந்த தாக்குதல் வரவே இல்லை. ஆச்சரியப்பட்டார்கள். இரவெல்லாம் இருளிலே அவர்கள் மூழ்கி போயிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம் இருந்தது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சொல்ல முடியும். இறுதியாக அவர்கள் எப்பொழுது பயப்பட்டார்கள் தெரியுமா? தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுகிறது. அதுவும் வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, அரியணையில் இருக்கிற குடும்பத்திலே இருந்து பாமரன் வீடு வரையிலும் எகிப்தியருடைய தலைச்சன்கள் சங்கரிக்கப்படுகிறது. அப்போது என்ன நிகழ்ந்தது? அவரிடத்தில் வந்து கெஞ்சுகிறார்கள், நீங்கள் சொன்ன வண்ணமாய் போய்விடுங்கள், நீங்கள் சொன்ன வண்ணமாய் போய் உங்கள் கடவுளுக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள், தயவு செய்து புறப்பட்டு போய்விடுங்கள் என்று அவர்களை குறித்ததான பயம் எகிப்து மக்களுக்கு வந்துவிட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? கர்த்தர் செய்த அதிசயங்கள் அப்படிப்பட்டது. அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதான அதிசயம், அற்புதம் என்ன நிகழப்போகிறது? இதுவரையிலும் உங்களுக்கு விரோதமாய் மல்லு கட்டி கொண்டு நின்றவர்கள், வா உன்னை ஒரு கை நான் பார்த்து விடுகிறேன் என்று சொன்னவர்கள், இதோ உன்னை நான் கொன்று விடுவேன், அழித்து விடுவேன் என்று சொன்னவர்கள், உங்களை இல்லாமற் போகச் செய்வேன் என்று சொன்னவர்கள் உங்களை பார்த்து பயப்பட போகிறார்கள். உங்களை பார்த்து பயப்பட போகிறார்கள். அற்புதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பயம் எப்படி இருக்குமாம்? தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். எப்படிப்பட்ட? பூமியின் ஊர்வனவற்றைப் போல. பூமியின் ஊர்வன சின்ன சின்ன பூச்சிகள் நமக்கு தெரியும். பூச்சிகள் நமக்கு தெரியும். அது மனிதர்களை பார்த்த உடனே அஞ்சி நடுங்கி தங்களை எப்படியாவது மறைத்து கொள்வதற்கு அங்கே இருக்கிற மறைவிடங்களை நோக்கி ஓடும். இன்றைக்கு கூட நாம் பார்க்கின்றோம் இல்லையா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். ஆம், அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றால்
உங்களிடத்தில் அதிசயத்தை செய்கின்ற கடவுள் பெரியவராக இருக்கிறார். அற்புதங்களை அப்படி செய்ய போகிறார். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் உன்னதமான ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தருடைய தாசன் சொல்லுவான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லித் தருவார். அவர் நமக்கு அனுகூலமான துணையாக, அதுவும் எப்படி ஆபத்து நேரத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதான அதிசயங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கலங்கடிக்கும். அவர்கள் இதுவரையிலும் உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.